ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரைத்யச மையர்ப்பித மனோபுத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः அப்படின்னு ஆரம்பித்தார். எனவே எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய கடமைகளை செய் அப்படின்னு சொல்லியிருக்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர அப்படி எல்லா நேரங்களிலும் ஒருவன் ஒரு ஆத்மாவையே நினைத்து கொண்டிருக்கணும்னாக்க அதுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கணும். அந்த ஈடுபாடு இல்லாமல் ஒரு மனசை நிலைநிறுத்த முடியாது. அதனால ஆனந்தகிரி ஆச்சாரியர் சொல்ற அந்த இடத்துல ஆதர நைரந்தர்யாபியாம் சஹ அப்படின்னு எழுதுறார். ரொம்ப ஆதரவோட அந்த இறைவனை நினைக்கணுங்கிற ஒரு ஆசையோட ஒரு ஈடுபாட்டோட அந்த இறைவனை எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற ஒரு ஏக்கத்தோட மாமனுஸ்மர அப்படின்னு சொல்லியிருக்கார். மையர்ப்பித்த மனோபுத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சய. அப்படி யார் என்னிலேயே தங்களுடைய மனதை வைக்கிறார்களோ புத்தியை வைக்கிறார்களோ, மயி அர்ப்பித்த மனோபுத்தி யார் தங்களுடைய மனதையும் புத்தியையும் என்னிடமேயே அர்ப்பணித்து விட்டார்களோ அவர்கள் மாமேவ யஷ்யசி என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அசம்சயா அப்படின்னு சொல்லிட்டார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ இந்த ஸ்லோகம் வரலும் பார்த்தோம். அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் இருக்கு. அந்த இறைவனை அடையும் போது புருஷன் இந்த இடத்துல சொல்றார். அக்ஷர பிரம்ம யோகம்னு பெயர். இந்த அத்தியாயத்திற்கு அக்ஷர பிரம்ம யோகம்னு பெயர். அக்ஷர பிரம்மம்னு அக்ஷரம்னாலே பிரம்மம்னு அர்த்தம். அழியாதது எதுவோ அதற்கு பெயர் பிரம்மம்னு அர்த்தம். அக்ஷரம்ங்கிற வார்த்தைக்கு மாறாதது அழியாததுன்னு அர்த்தம். அப்படி மாறாததாகவும் அழியாததாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை புருஷன் அப்படின்னு சொல்றார். புருஷன் அப்படின்னாக்க இந்த உடலிலே இருந்து கொண்டு இந்த உடலை இயக்குகிறது எதுவோ அதற்கு பெயர் புருஷன்னு பெயர். அப்படிப்பட்ட அந்த புருஷனை, பிரம்ம புருஷனை இந்த யோகி அடைகிறான். எப்படி அடைகிறான் அப்படின்னாக்க அபியாச யோக யுக்தேன்னு அவன் மீண்டும் மீண்டும் போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி எப்போதும் எல்லா காலமும் அந்த திவ்யமான புருஷனை நினைத்து கொண்டே இருந்த ஒரு யோக பலத்தினால, ஒரு அபியாசத்தின் பலத்தினால, அபியாச யோக யுக்தேன சேத்தசா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த யோகியோட மனம் எப்படி இருக்கு அப்படின்னா
அவ்வளவு மீண்டும் 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 பயிற்சி செஞ்சு அந்த ஆத்மாவிலேயே பிரத்யேகாத்மாவிலேயே ஒட்டின்னு இருக்கு. அபியாச யோக யுக்தேன சேத்தசா, அந்த மனம் வேற எங்கேயுமே போனது கிடையாது. நான்யகாமினான்னு போட்டார். நான்யகாமினா அப்படின்னா வேற எங்கேயும் போகாமல் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டது எதுவோ அதுக்கு பேர் தான் அந்நியகாமின்னு மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய மனம். ந அந்நியகாமி அப்படின்னாக்க வேற எங்கும் செல்லாத மனசு. மனசு எங்கேயுமே போகல. ஆச்சாரியர் எழுதினார், ந அந்யத்ர விஷயாந்தரே கந்தும் ஷீலம் அஸ்ய இதி நான்யகாமி அப்படிங்கிறார். விஷயங்களை, வெளியே இருக்கக்கூடிய புறப்பொருட்களை நாடி மனது, யாருடைய மனது செல்லவில்லையோ அப்படிப்பட்ட அவன்தான் துறவி. அப்படிப்பட்ட அந்த ஒரு யோகி, அவனுடைய மனம் அப்படிப்பட்ட மனதினால், அப்படிப்பட்ட மனதை கொண்டவனான அந்த யோகியால் அந்த புருஷன் என்று சொல்லப்பட்ட அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அடையப்படுகிறது. பரமம் புருஷம் யாதி திவ்யம் யாதி, அந்த திவ்யமான புருஷன். பரமம்னு ஒரு இது போட்டிருக்காரு, விசேஷனம் போட்டிருக்காரு. அதற்கு நிரதிசயம் புருஷம் அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் எழுதுறார். அதை விட ஒரு உயர்ந்த ஒரு பரமாத்மா என்பது, பரமாத்மாவை விட உயர்ந்ததுங்கிறது கிடையாது. அதுதான் இருக்கிறதுலையே சா காஷ்டா சா பராகதிகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி அந்த ஒரு உயர்ந்த அந்த பரமம் புருஷம் திவ்யம் அப்படி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைகிறான். யாதி கச்சதி. ஏன் அப்படின்னா அந்த பரமாத்மாவே நினைத்து 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 அதுவாகவே ஆகிவிடுகிறான். அனுச்சிந்தையன் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுத்தியாயன் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்கார் எப்படி அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அவை சொல்லி கொடுத்தது போன்றே பரமாத்மாவை மீண்டும் 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 தியானம் செய்து அவனே அந்த பரமாத்மா வசமாக பரமாத்மாவாகவே ஒன்றி விடுகிறான், ஐக்கியமடைந்து விடுகிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஒரு குழவி இருந்துதான், ஒரு பறக்கிற குழவி, அது பூச்சி. அது எப்போதும் அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு புழுவை எடுத்துன்னு தன்னுடைய கூட்டில் வச்சிருக்குமா. அதனால அந்த புழுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எப்படா இது நம்ம சாப்பிட போறது, நம்மளை சாப்பிட போடுவது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்திலேயே அது வாழ்ந்துட்டு இருக்குமா. அந்த குழவியே நினைச்சுட்டே இருக்குமா. அது அப்படி நினைத்து கொண்டே இருக்கிறதுனாலேயே அந்த குழவியும் அந்த புழுவும் குழவியாகவே மாறிவிடுமா அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்கு வேதாந்தத்தில். எதை ஒருவன் திடமாக நினைத்து கொண்டே இருக்கிறானோ அதுவாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அது போல இங்க இறைவனை நினைத்து 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 இந்த பக்தனும் இறைவனாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திராச்சாரிய உபதேசம் அனுத்தியாயன் நித்யேதத். அந்த பரமம் புருஷம் திவ்யம்னு சொன்னாரே, அந்த பரமம் திவ்ய புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது இந்த அர்த்த ஸ்லோகம் சொல்றது. கவிம் புராணம் மனுஷாசிதாரம் அனோரணீயாம் சம் மனுஸ்மரேத் யஹ சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசஃப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்றார். அந்த பரமாத்மா புருஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கவி அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஒரு கவி, புராணமாக இருக்கக்கூடியவர், எப்போதும் இருக்கக்கூடியவர், எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஈஷிதா சாஸ்தா. அவர் சாஸ்தான எல்லோரையும் அடக்கி ஆள்பவர், சாசனம் செய்பவர் சாஸ்தா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வேதாந்தத்தின்படி சொல்லணும்னா அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது போல அனோரணியான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அனோரணியான் சம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அணுவிற்கெல்லாம் அணுவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா பெரியதற்கெல்லாம் பெரியதாகவும் இருப்பவர் எடுத்துக்கணும். சர்வசிய தாதாரம் இருக்கக்கூடிய பிராணிகள் ஜந்துக்கள் எல்லோருக்கும் அவரவர்கள் கர்ம பலனின்படி வினைகளின்படி கர்ம பலனை அளிக்கக்கூடியவராக அவரே இருக்கிறார். அச்சிந்திய ரூபம், மனதாலும் சிந்திக்க முடியாத, எங்கு மனம் செல்லவில்லையோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்.
அச்சிந்திய ரூபம். அதற்கு சகுணமாக சொல்றோம்னா ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்றார். ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கு? கவி அப்படின்னு சொல்லியிருக்க. எப்படி கவி அப்படின்னாக்க, கவி என்ற ஒரு பதத்திற்கு கிராந்ததர்ஷின்னு அர்த்தம். கிராந்ததர்ஷின்னா எல்லா இடங்களிலும் முக்காலங்களையும் பார்க்கக்கூடியவர், 3 காலங்களையும் அறியக்கூடியவர் யாரோ அவருக்கு பேர் கவின்னு பேர். அப்ப பரமாத்மா எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வஜ்ய புருஷர் அப்படின்னு அர்த்தமாச்சு. அதனாலதான் இந்த இடத்துல கவிம் கிராந்த தர்ஷினம் சர்வஜ்யம்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், எல்லோரை பற்றியும் அறிந்தவர், எல்லோருடைய கர்மங்களையும் அறிந்தவர், அவர்களுடைய கர்மங்களுக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மபலதாத்தாவாகவும் இருக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அவருக்கு கவி அப்படின்னு பெயர். அந்த ஆத்மா கவியாக இருக்கிறது, புராணமாக இருக்கிறது. புராணம்னாக்க தெரியும், மிகவும் பழையது அப்படின்னு அர்த்தம். புறா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழசுன்னு அர்த்தம். ந அப்படின்னாக்க நவன்னு அர்த்தம், புதுசுன்னு அர்த்தம். புறா அப்படி நவையேவ அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் பழையதற்கெல்லாம் பழையமையாக இருக்கக்கூடியவர், புதுமைக்கு புதுமையாக இருக்கக்கூடியவர். அந்த பரமாத்மா அப்படி என்றால் எப்போதும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தமாச்சு. அதனாலதான் இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்கார் புராணம் சிரந்தனம் அப்படின்னு எழுதியிருக்கார். எப்போதும் இருக்கக்கூடியவர். ந ஜாயத்தே பிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதான் வான பூயா அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். அஜஹா நித்யா சாஸ்வதஹா அயம், நித்தியமாக இருக்கக்கூடியது, அது சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, மாறாமல் என்றும் எப்போதும் இருக்கக்கூடியது, பிறப்பு இறப்பு என்பவை இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அதனாலதான் அதற்கு புராணம் என்று பெயர். அனுசாசிதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் அனுசாசனம் செய்யக்கூடியவர், எல்லோரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்துக் கொண்டு அடக்கி ஆள்பவர் அர்த்தம். அதனால அவருக்கு ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரன் அப்படின்னா எல்லோரையும் தனக்கு கீழே வைத்திருப்பவர் அர்த்தம். பரமேஸ்வரன் எல்லோருக்கும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அர்த்தம். அனுசாசிதாரம் சர்வசிய ஜெகதா பிரசாசிதாரம் அப்படின்னு எழுதியிருக்கார் ஆச்சாரியர். இருக்க எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளையும் தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடியவர் அவர். சர்வசிய ஜெகதா பிரசாசிதாரம் அப்படின்னு எழுதியிருக்கார். அனோரணியாம்சம் அனுஸ்பரேத்யகா, அணுவிற்கெல்லாம் அணுவாக இருக்கக்கூடியவர் அந்த புருஷன். அணுவிற்கெல்லாம் அணு அப்படின்னாலே உண்மையிலேயே உடனே எடுத்துக்க வேண்டியது பெரிதற்கெல்லாம் பெரிதாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல எழுதுறார் அணோஹோ சூக்ஷ்மாதபி அணியாம்சம் சூக்ஷ்மதரம். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, மிகவும் நுட்பமாக இருக்கக்கூடியவற்றிற்கும் நுட்பமாக இருக்கக்கூடியவர் அவர். அனோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மாசிய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் நம்ம படிச்சிருக்கோம். அணுவிற்கெல்லாம் அணுவாகவும் பெரிதற்கெல்லாம் பெரிதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒவ்வொரு மனிதனுடைய குகை, இருதய குகையிலும் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த அணுவிற்கெல்லாம் அணுவாக இருக்கக்கூடியவர் அவர், பெரிதற்கெல்லாம் பெரிதாகவும் இருக்கக்கூடியவர் அவர். சர்வசிய தாத்தாரம் அப்படின்னு போட்டிருக்கார். அவர் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்குபவர் அர்த்தம். தாத்தாரம்னு தாங்குபவர்னு ஒரு அர்த்தம். ஒரு மனிதனை தாங்குகிறார் அப்படின்னா எப்படி தாங்குகிறார் அப்படின்னா, அவனை அந்த மனிதனாக இருக்க வைப்பதன் மூலம். மனிதனாக இருக்க வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு அந்த கர்ம வினைகளை கொடுத்து அவன் அந்த கர்மங்கள் தீரும் வரை அவன் அந்த பிராரப்த கர்மங்களை அனுபவித்து மனிதனாக இருக்க வேண்டும். அப்ப மனிதனாக இருப்பதற்கே அந்த பிராரப்த கர்மங்கள், அவனுக்கு வழங்கப்பட்ட கர்மங்கள் தான் அவனை அப்படி இருக்க வைத்திருக்கிறது. அப்படி அந்த பிராரப்த கர்மங்களை வழங்கி மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் அவர். அதனால இந்த இடத்துல சொல்லியிருக்கு சர்வசிய தாத்தாரம் அப்படின்னு சொல்லும்போது, சர்வசிய கர்மபலஜாத்தஸ்ய தாத்தாரம் விதாத்தாரம் விசித்திரதையா பிராணிபியா விபக்தாரம் விபஜ்ய தாத்தாரம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர்கள் கர்மத்தை, ஒருவன் ஒரு நல்லதோ தீமையோ செய்யறான்னு வச்சுப்போம், அவனுக்கு ஒரு நன்மையும் ஒரு புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் வந்திருக்கும்.
அந்த புண்ணிய பாப்பங்களுக்கு தகுந்தாற் போல் அவன் அனுபவிக்க வேண்டும். அவனவன் செய்தது அவனவனுக்கு வர வேண்டும், மாற்றி போயிடக்கூடாது. அதுதான் இந்த விதாத்தாரம்னு போட்டார். விதாத்தாரம் அப்படின்னா எல்லாத்தையும் விசேஷேனு அர்த்தமாச்சு. ரொம்ப மிகவும் சரியாக யார் யார் எதை எதை செய்தார்களோ அதை அதை அனுசரித்து அவர்களுக்கு கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஈஷோபனிஷத்துல இதே தான் சொல்லியிருக்கு. ஸ்வயம்பூஹு யாதாதத்யதையோர்த்தான் வியததாத் அப்படின்னு. ஒவ்வொருவன் எதை எதை செய்தானோ அதை அதற்கு தகுந்தாற்போல். யதா ததா அப்படின்னா யாதாதத்யம்னு அர்த்தம். அது எப்படி அவன் செய்தானோ அந்த செயலுக்கு தகுந்தாற்போல், ஒரு மனிதன் செய்த செயலுக்கு தகுந்தாற்போல் கர்ம வினைகளின் பலன் அவனுக்கு கொடுக்கிறார். இந்த ஸ்லோகமே கவிம் புராண மனுஷாசிதாரம் மனோரணியாம் சமனுஸ்மரேத்யா சர்வசிய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாத்ங்கிற இந்த ஸ்லோகமே ஈஷாவாசிய உபனிஷதம், கட்டோபனிஷதம், இந்த 2வது அத்தியாயமான இந்த சாங்கிய யோகம், இந்த 3ஓட சுருக்கமும் அங்கே கொடுத்துருக்காருங்க. கிராந்ததர்ஷி கவி அப்படின்னு சொன்ன உடனேயே அது ஈஷாவாசிய உபனிஷத்துல எடுத்த மந்திரம். அது கவிர் மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ. பிரம்மத்துக்கு கவின்னு பேர். அந்த கவி, அந்த பிரம்மத்தை அப்படி சொல்ற இந்த இடத்துல கவின்னு சொல்லியிருக்கார். புராணம்னு இந்த இடத்துல இதே அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் ஜோடித்ய சாஸ்வதோயம் புராணகான்னு சொல்லிட்டார். அனோரணியாம்னு சொன்ன உடனே கட்டோபனிஷத்துலேயும் கொண்டு வந்திருக்கார். சர்வசிய தாத்தாரம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஷாவாசிய உபனிஷத்துலேயும் கொண்டு வந்திருக்கார். அச்சிந்திய ரூபம் அப்படின்னு சொல்றது எல்லா உபனிஷதங்களும் சொல்றது. கண்ணினால் பார்க்க முடியாது, காதினால் கேட்க முடியாது, மனசும் அந்த இடத்துல செல்லாது, வாக் செல்லவே செல்லாது. எத் வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்யதே அப்படின்னு கேனோபனிஷத் சொல்றது. அப்படி கேனோபனிஷத்தோட மந்திரம் அங்க இருக்கு. இப்போ எத் மனசான மனுதே ஏன ஆகுர் மனோமதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனஸ் அந்த ஆத்மாவை பற்றி எண்ணி பார்க்க முடியாது. அந்த மனதையும் இயக்குவதாக அந்த ஆத்மா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி இந்த மந்திரம் சொல்றது. சர்வசிய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் அப்படின்னு. மனசாலும் அதை பற்றி நினைக்க முடியாதது அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. அச்சிந்திய ரூபம் நாசிய ரூபம் நியத்தம் வித்தியமானம். அப்போ மனசனால நினைக்க முடியாதுன்னு அப்ப அதற்கு ஒரு வடிவமே இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா வடிவம் இருக்கிறது, இருந்தாலும் அதனாலதான் இந்த இடத்துல போட்டிருக்க வித்தியமானம் அப்படி கேனச்சித் சிந்தைத்தும் நசக்கியதே அப்படின்னு போட்டிருக்கார். இறைவனுக்கு எந்த உருவத்தை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம். நமக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு இருக்கிற இறைவனுடைய வடிவம் ஆதித்ய புருஷனை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சாதாரணமா எந்த ஒன்று பிரகாசமாக இருக்கிறதோ, எந்த ஒரு பொருள் பிரகாசமாக இருக்கோ அதை நாம் இறைவனாக எடுத்துக்கொண்டு தியானம் செய்வது வழக்கம். இருக்கிறதுலே பிரகாசமா நமக்கு தெரியறது ஆதித்யன். அதனால ஆதித்யனை எடுத்துக்கொண்டு பிரகாசமாக எடுத்துக்கொண்டு அதை பரமாத்மாவாக நினைத்து ஆதித்யோபாசனை செய்து ஆதித்யன் கூட ஒரு ஐக்கியத்தை நாம் நினைத்து கொண்டு ஐக்கியானுசந்தானம்னு ஒரு பகுதி இருக்கு. அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி. அந்த ஆதித்யன் யார் இருக்கிறானோ அவனே பிரம்மன். பிரம்ம வடிவத்திலே ஆதித்யன் இருக்கிறான். அந்த பிரம்மமே நான் அப்படின்னு ஒரு எண்ணம். அது சகுணோபாசனையிலிருந்து ஒரு வழி நிர்குண உபாசனைக்கு எடுத்துட்டு போறது. அவனை அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க செய்கிறது. அதை மனதிலே நினைத்து தான், அதுதான் எப்போதும் நினைக்கணும், அந்த ஐக்கியத்தை நினைக்கணும் தான் நம்ம இந்த இடத்துல சொன்னோம். நான்யகாமினா அபியாச யோக யுக்தேன சேதசா அப்படின்னு சொன்னோம். அந்த ஐக்கியம் மனசுல நினைத்து யார் அப்படி யோகம் புரிகிறானோ அவன் பரமம் புருஷம் திவ்யம் யாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வசிய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆதித்ய வர்ணம், ஆதித்யனுடைய வர்ணம் போன்று ஒரு ஜொலிக்கிறது. அந்த ஆதித்யன்
இங்கே பிரம்ம புருஷன் அப்படின்னே எடுத்துக்கணும். பிரம்மம் எப்படி ஜொலிக்கிறதோ அது போல ஆதித்யன் நமக்கு ஒரு உதாரணத்துக்கு வேற எதுவுமே எடுக்க முடியாது. பிரம்மத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்லவே முடியாது. எல்லா பிரம்மத்திற்கு ஒரு உதாரணம் சொல் அப்படின்னாக்க பிரம்மத்துடைய ஒரு பண்பை நாம் பிடிச்சுக்கணும். பிரம்மம் எங்கும் நிலைத்திருப்பது, எங்கும் நீக்கமர இருப்பது அப்படின்னு சொன்னாக்க, அப்படிங்கிற ஒரு பண்பை எடுத்துக்கொண்டாக்க இந்த ஆகாயத்தை அதற்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். எல்லா இடங்களிலும் இந்த ஆகாயம் இருக்கிறது, அதை விட தாண்டி போக முடியாது. நம்மளால புரிந்து கொண்ட அளவிற்கு இவ்வளவுதான் முடியும். பிரம்மம் எப்போதும் பிரகாச ரூபமாக இருப்பது அப்படின்னாக்க உடனே நம்ம சூரியனை தான் எடுத்துக்க முடியும், வேற எதையும் எடுத்துக்க முடியாது. ஆதித்ய வர்ணம் ஆதித்யஸ்ய இவ நித்திய சைத்தன்ய பிரகாஷா வர்ணஹா. நித்திய சைத்தன்ய பிரகாசம் அந்த ஆதித்யன் போன்று, சூரியனை போன்று, இல்லை நிலவை போன்று எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடியது. சூரியனாக்க உடனே அதில் சுடுமே நினைக்க முடியாது. சூரியனை போன்று பிரகாசமாகவும் ஒரு சந்திரனை போன்று குளுமையாகவும் இருக்கக்கூடியவர் அவர். ஆதித்யஸ்ய இவ நித்திய சைத்தன்ய பிரகாஷா வர்ணஹா. அப்படிப்பட்டவர் அந்த ஆதித்ய வர்ணனாக இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா. தம் ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லா விதமான தமசுகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். தமஸ் அப்படின்னா இந்த இடத்துல அக்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிற ஆச்சாரியார். அக்ஞான லக்ஷணாத்து மோகாந்தகாராத் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மோகம்ங்கிறது தான் இருட்டு, அதுதான் அந்தகாரம். அந்தகாரம்னா ஒரே இருள். அக்ஞான வடிவத்தில் இருக்கக்கூடியதுதான் மோகம். அப்ப அக்ஞான வடிவத்தில் இருக்கக்கூடிய மோகம் என்ற இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். சுத்த சத்வ வடிவத்திலே இருக்கிறார், எப்போதும் பிரகாச ரூபத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை எப்போதும் சிந்திக்க வேண்டும். தன் அனுச்சிந்தையன் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குன்னாக்க சம் அனுஸ்மரேத்யக. யார் அந்த அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை நினைக்கிறார்களோ அவர்கள் அதே அந்த திவ்ய புருஷனான பரமாத்மாவை சென்று அடைகிறார்கள். யாதி, யாத்திங்கிறது போன ஸ்லோகத்தில் இருக்கு, அது அங்கிருந்து எடுத்துக்கணும். இங்கே யாதி இதி பூர்வேடைவ சம்பந்தா அப்படின்னு போட்டார். சரி, அவரை அப்படி நினைச்சாச்சு, அதை எப்படி செய்யணும், செய்து முடிக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோகம் சொல்றது. பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியாயுக்தோ யோகபலேன செய்வ புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் தியரியா சொல்லிட்டார், இப்போ பிராக்டிக்கலா சொல்ல போறார். இப்போ ஆத்மாவை இங்க மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு இந்த புருவத்திற்கு மத்தியிலே கொண்டு வந்துடணுமா. உடலை விட்டு செல்லும் பொழுது இந்த உடல் இங்கிருந்து ஆத்மா வெளியில போகணுமா, அதை பத்தி இங்க சொல்றார். பிரயாண காலே மனசாச்சலேன, மனசா அச்சலேனன்னு பிரிக்கணும். அதை பக்தியாயுக்தா யோகபலேன செய்வ. இந்த மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும் அப்படின்னா பக்தியாயுக்த, பக்தியுடன் இருக்கணும், யோக பலத்தை கொண்டதாக இருக்கணும். இந்த மனஸ் அச்சலமான ஒரு திடமான ஒரு இதோட அசைந்து ஆடாமல் பலவிதமான எண்ணங்கள் எழும்பாத ஒரு மனசு, அப்படிப்பட்ட அச்சலமான ஒரு மனசு இருக்கணும், திடமான மனசு. இப்படிப்பட்ட மனதை புருவத்திற்கு மத்தியிலே கொண்டு வந்துடணும். அங்கிருந்து அவன் போகிறான் என்றால் தம் புருஷம் உபைதி திவ்யம். அப்படிப்பட்ட உயர்ந்த பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். எப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். பிரயாண காலே மரண காலே மனசா அச்சலேன சலன வர்ஜிதேன. அந்த மனசுங்கிறது அசைந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் மனசு. அதை கட்டுப்படுத்துறது தான் நம்மளுடைய யோகியுடைய ஒரு நோக்கம். யோகியோட யோகம் அப்படின்னாலே மனசுல ஏற்படக்கூடிய சித்த விருத்திகளை எல்லாம் நிறுத்துவதுதான். யோகா சித்தவிருத்தி நிரோதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த சித்தத்திலே விருத்திகள் அலைகள் எழும்பாமல் அதை மனதை அடக்கி அந்த மனதிற்கு அவ்வளவு பயிற்சி கொடுத்துருக்கணும். அது
பக்தியாயுக்தா பஜனம் பக்திஹி, இறைவனையே கதி, இறைவனே கதி என்று நினைத்து நினைத்து அவரிடம் பக்தியை வைத்துக் கொண்டிருப்பவன் தான் பெரிய யோகி. அப்படிப்பட்டவன் பக்தியாயுக்தேக யோகபலேன சேவை, யோகபலத்தையும் கூடியவன். யோகத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட பலம். யோகம் அப்படின்னாலே நம்ம சாதாரணமாக ஏதோ ஆசனங்கள் நினச்சிக்கிறோம். யோகம்ங்கிறதுக்கு என்ன பெரிய, அதுக்கு யோகம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவம். அது ஆசனம்ங்கிறது வெறும் ஒரு சின்ன பார்ட். அஷ்டாங்க யோகம்னு சொன்னால் கூட 8 அங்கங்கள் இருக்கக்கூடியது அந்த யோகத்திற்கு. அதில் ஆசனம்ங்கிறது ஒரு அங்கம், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு தூரத்திலிருந்து உதவக்கூடியவை. யோகத்திற்கு ஒரு கோல், லட்சியம் என்ன அப்படின்னா சித்தத்தை நிறுத்தி ஒரே நிலையில் நிறுத்தி அந்த சமாதியை அடைவது தான். சமாதி பாதம்னே ஒன்று இருக்கு அந்த யோகத்தில். பதஞ்சலி எழுதியிருக்கிற யோகத்தில் 4 அத்தியாயங்கள், அதுக்கு பாதங்கள் என்ற பெயர். 4 பாதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று சமாதி பாதம் அப்படின்னு பேர். சமாதி பாதம்ல தான் சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, இப்படி பலவிதமான சமாதிகள் எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் அடைவதற்கு உண்டான வழிகள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதையெல்லாம் சுருக்க இந்த இடத்துல சொல்லிட்டார். ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன வழியில இந்த இடத்துல சொல்லியிருக்கார் எப்படி பண்றது அப்படின்னு. யோக பலம் அப்படின்னு சொல்லும்போது சமாதிஜ சம்ஸ்கார பிரச்சய ஜனித சித்த ஸ்தைரிய லட்சணம் யோகபலம் அப்படின்னு சொல்லிட்டார். யோக பலம்னா மனம் ஆடாமல் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பலம். ஒரு போஸ்ட் நட்டு வச்சிருக்குன்னு வச்சுப்போம். அதை சும்மா ஒருத்தன் பிடிச்சானாலே, ஒரு கம்பு நட்டு இருக்கு, அதை பிடிச்சானாலே ஆடி விழுந்ததுன்னா அதுக்கு பலமே இல்லைன்னு அர்த்தமாச்சு. ஒரு யானையே கொண்டு வந்து கட்டினால் கூட அந்த போஸ்ட் நகரலை அப்படின்னா அது வெறும் மிகவும் பலமானது அப்படின்னு தெரியும் நமக்கு, இல்லையா? அப்படி பலமா இருக்கு அப்படின்னாக்க ஆடாமல் நிற்க வேண்டும். எது ஆடாமல் இருக்க வேண்டும்? சித்தம் இருக்க வேண்டும். மனசு ஆடக்கூடாது. ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தா கூட நமக்கு மனசு எப்போதும் ஆட ஆரம்பிச்சிடுறது. எவ்வளவு பெரிய நிலை நடந்தாலும் ஒரு மனசு ஆடாமல் இருக்க வேண்டும். அதுதான் யோகியுடைய தன்மை. அது சித்த ஸ்தைரிய லட்சணம். சித்தம் திடமாக இருக்க வேண்டும், ஸ்திரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டது தான் யோக பலம்னு பெயர். அது எப்படி வர்றது அப்படின்னா ஒரே நாளில் வந்துடாது, சம்ஸ்காரங்கள் மூலமாக வரும். சம்ஸ்கார பிரச்சய ஜனித அப்படின்னு போட்டிருக்காரு. திரும்ப 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 ஒரு சம்ஸ்காரத்தை, ஒரு செயலை நாம் செய்யறோம்னு வச்சுப்போம், அது மனசிலே ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மனதிலே ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. அந்த செயலை நாம் திரும்ப 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 செய்யும் பொழுது அந்த பதிவு நமக்கு சம்ஸ்காரமாக ஆகிறது. அந்த சம்ஸ்காரமே பின்னாளில் வாசனையாக ஆகிறது. சம்ஸ்காரம்ங்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய எஃபர்ட் போட்டு செய்வதன் மூலம் ஏற்படுவது சம்ஸ்காரம். அதன் பிறகு அந்த சம்ஸ்காரமே நம்மை இயக்க ஆரம்பிச்சிடும், எஃபர்ட்லெஸ்ஸாக போய்விடும். அதுக்கு பேர் வாசனை என்று பெயர். அப்போ முதல்ல நாம் செய்ய வேண்டும், அது சம்ஸ்காரங்களாக ஆக வேண்டும், அது வாசனையாக ஆகி நம்மை திரும்பவும் இயக்கும். ஒருவன் தினம் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறான்னு வச்சுப்போம். முதல்ல ஆரம்பத்தில் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும், உட்கார முடியாது, மனசு இங்கே போகும் அங்கே போகும். ஆனால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பண்ணிடுறான்னு வச்சுப்போம். அது ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தும். அவன் திரும்ப 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 பண்ணும்போது அந்த சம்ஸ்காரங்கள் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா பலம் அடைய ஆரம்பிக்கும். அது பிறகு அந்த சம்ஸ்காரங்களே வாசனைகளாக மாறி அவனை இழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவனால ஜபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதுதான் பழக்கம்னு பேர். ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு 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 அதுல அப்பதான் அதுக்கு பேர் தான் அவன் நிலை பெற்று விட்டான்னு பேர். இந்த இடத்துல யோகத்தில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும் அர்த்தமாச்சு. சித்தஸ்தைரிய லட்சணம் யோகபலம். அது எப்படி வந்தது அப்படின்னா சம்ஸ்கார பிரச்சயஜனித்த சித்தஸ்தைரிய லட்சணம். ஏதோ ஒரு நாளைக்கு ஃப்ளூக்ல அவனுடைய மனசு நின்று போச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது. இவனுடைய பயிற்சியினால ஒவ்வொரு நாளும் அவன் விடாமல் செய்திருக்க வேண்டும். தீர்க்க கால நைரந்தரிய சத்பாவாசே சத்காரா சேவித்தோ திருடபூமிகி அப்படின்னு சொல்லியிருக்கு. தீர்க்க காலம் பண்ணியிருக்கணும், நைரந்தரியமாக நிரந்தரமாக தினம் தினம் பண்ணியிருக்கணும், விடாமல் இடைவிடாமல் செய்திருக்க வேண்டும், மிகவும் ஆதரவுடன்
ஒரு பக்தியுடன் செய்திருக்க வேண்டும். அப்படி பண்ணும்போதுதான் ஒவ்வொரு யோகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் ஒருவன் தன்னுடன் வசப்படுத்திக் கொள்கிறான் அர்த்தம். ஆசனம்னு இருக்கு, 5 நிமிஷம் தரையில் உட்கார முடியாது. எப்படி உட்காருவான் பார்த்தா ஒரு 2 நிமிஷம் உட்காரணும், 3 நிமிஷம் உட்காரணும். கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த ஆசனத்தில் சித்தி வரும் அவனுக்கு. அப்படி பிராக்டிஸ் பை பிராக்டிஸ் வரணும். அதுதான் இந்த இடத்துல இருக்கு சமாதிஜன்ய சமாதிஜ சம்ஸ்கார. சமாதியில் இருந்து நிர்விகல்ப சமாதியில சவிகல்ப சமாதியில இருந்து அவனுக்கு தோன்றிய சம்ஸ்காரங்களினால் ஏற்பட்ட அந்த சித்த ஸ்தைரியம் இருக்கிறது, ஆடாத மனம் இருக்கிறது, அதற்கு பெயர் யோகபலம்னு பெயர். அந்த யோகபலத்துடன் ஒருவன் மரண காலத்தில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ தேனச்சயுக்தா அந்த 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 மனசை புருவோஹோ மத்தியே பிராணமாவேஷிய இந்த 2 புருவங்களுக்கும் நடுவிலே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. நேரம் அங்க கொண்டு வந்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். அது சொல்றாரு இங்க, பூர்வம் ஹிருதய புண்டரீகே வசீகிருத்திய சித்தம் ததா உர்த்வகாமினா நாட்யா பூமி ஜெயக்கிரமேண புருவோகோ மத்தியே பிராணமாவேஷிய அப்படின்னு எழுதுறாரு. முதல்ல மனசை நேராக இங்க கொண்டு வந்துட முடியாது, முதல்ல மனதை இங்க குவிக்கணும். ஹிருதய புண்டரீகே வசீகிருத்திய சித்தம் அப்படிங்கிறார். மனதை இங்கு இதயத்திலே குவிக்க வேண்டும். முதல்ல ஹிருதய புண்டரீகத்திலே உள்ளே இருக்கக்கூடிய இதயத்தாமரையில் நாம் மனதை உள்ளே கொண்டு வர வேண்டும். ததா உர்த்வகாமினா நாடியா, இதுக்கப்புறம் ஒரு நாடி ஒன்று போறது, அதுக்கு பேர் சுஷும்னைன்னு பேரு. அந்த நாடி வழியாக நாம் மனதை மேலே கொண்டு போக வேண்டும். உர்த்வகாமினா நாட்யா. அப்படியே கொஞ்சமா போகும்போது இங்க இதுக்கு பேர் இந்த சக்கரத்துக்கு பேரு அநாகத்தம்னு பேரு. அநாகத்தம் வழியா இந்த தொண்டையிலே இருக்கக்கூடிய சக்கரம் அப்புறம்தான் இங்க இதுக்கு புருவமத்திக்கு வர முடியும். அந்த மேலே போகக்கூடிய நாடி சுழுமுனைன்னு பெயர், சுஷும்னா நாடி. அந்த நாடி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொண்டை பகுதிக்கு இதை ஜெயிக்க வேண்டும். இந்த இடத்திலே நின்று மனதை இந்த இடத்திலே கொண்டு நிறுத்தி இதை நாம் பயிற்சி செய்து அதில் நிலை பெற வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதை சொல்றாரு இங்க, கிரமேணன்னு போட்டிருக்க, பூமி ஜெய கிரமேணன்னு போட்டிருக்கார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை கிரமமா அந்த இதை செய்து அவன் மேலே கொண்டு மனதை புருவ மத்தியில் நிலைநிறுத்தி பிராணம் ஆவேஷ்ய சம்யக், அந்த இடத்துல எந்த ஒரு மனத்தை வெளியே விட்டு சம்யக்னு போட்ட நன்றாக நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு. அப்படி நிலைநிறுத்தி அவன் போனானே ஆனால் ச ஏவம் வித்வான் யோகி கவிம் புராணம் இத்தியாதி லட்சணம் தம் பரமம் புருஷம் உபைதி. அவன் அப்படிப்பட்ட மனிதன் அந்த பரமம் புருஷம்னு இந்த ஆத்மாவை பற்றி நாம் சொன்னோமோ அதை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அப்போ யோகி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தயார்படுத்திக்கிறான். எதுக்கு தயார்படுத்திக்கிறான்னு, போகிற காலத்தில் இது வழியா போகணும் அப்படின்னு. அப்படி போனால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது, அந்த இறைவனுடன் ஒன்றாக ஆகிவிடுறான் இல்லையா. அப்போ அவனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருப்பதே இது போன்று இந்த வாழ்க்கைங்கிற சக்கரத்திலிருந்து வெளியே வருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை ஜென்மம்ங்கிறதே சம்சார சக்கரத்திலிருந்து வெளியே வருவதற்காக ஒரு வாய்ப்பு என்பது அவன் தெரிஞ்சுருக்கான். அதனால அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறான். அது எப்படி போறதுங்கிறத பார்த்து 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 படிச்சுக்கிறான். அதனாலதான் சுவாமிஜி சொல்றார், இந்த உலகம்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி பட்டறை அப்படிங்கிறார். ஒருவன் தன்னை எப்படி ஒரு உடற்பயிற்சியெல்லாம் செய்து ஒருவன் மல்யுத்தத்துக்கு தயார் செய்து கொள்கிறானோ அது போன்று மனதை பக்குவப்படுத்தி மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இடம் இது பயிற்சி பட்டறை அப்படிம்பர். அதுபோல இந்த யோகி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் மனதை கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தி 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 எப்படி அந்த புருவத்தின் மத்தியிலிருந்து கொண்டு போறதுங்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான்.
ஆக அப்படி அந்த ஒரு நிலையை அடைவதுதான் அவனுடைய நோக்கம். அதை செஞ்சு முடிச்சிருக்கான். இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தை ஆரம்பிக்கும் போதே அர்ஜுனன் கேட்டது கிம் தத் பிரம்ம அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சான். பிரம்மம்னா என்ன அப்படின்னு. அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொல்லி அக்ஷரத்தை பற்றி அவர் சொன்னார். அந்த அக்ஷரம் பிரம்மத்தை பற்றி அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறது. அந்த அந்த பிரம்மத்தை தான் இந்த யோகி அடைகிறான். அந்த அக்ஷரம்ங்கிறத இந்த இடத்துல சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. எத் அக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷியே. இந்த ஸ்லோகம் அப்படியே கட்டோபனிஷத்துல இருக்கு. கட்டோபனிஷத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க சொல்லியிருக்கார். எது அக்ஷரம் வேதவிதோ வதந்தி அப்படின்னு. புனரப்பி வக்ஷியமானேன உபாயேன பிரதிபித்சிதஸ்ய பிரம்மணஹ அபிதானம் கரோதி பகவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு பிரம்மத்தை ஒருவன் அடைய விரும்புகிறானோ அந்த யோகி, அந்த பிரம்மத்தை பற்றி பின்னாடியும் சொல்ல போறார். அந்த பிரம்மத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் இந்த இடத்துல, அக்ஷரம் அப்படின்னு. எது அக்ஷரம், அக்ஷரம்னாலே முன்னாடி சொன்னோம் எது அழிவதில்லையோ, க்ஷரதி அப்படின்னா அழிதல் அப்படின்னு அர்த்தம். எது அழிவதில்லையோ அதற்கு பெயர் அக்ஷரம்னு பெயர். அவினாஷின்னு போட்டார். அவினாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். அவினாஷியாக இருக்கக்கூடியது, இந்த உலகத்தை இல்லாமல் அதுதான் தாங்கி கொண்டிருக்கிறது. அவினாஷியாக இருக்கக்கூடியது அந்த அக்ஷரம். வேதவிதோ வதந்தி, இப்படியாக வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரம்மம் அழியாதது அப்படின்னு யார் சொல்கிறார்கள்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அக்ஷரம் வேதவிதோ வதந்தி அப்படின்னு. அது எங்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற உதாரணம்லாம் சொல்றார். பிருஹதாரண்யக உபனிஷத்தை எடுத்து சொல்லியிருக்கார். ஏதத்வா தத்வா ஏதத் அக்ஷரம் கார்கி பிராமணாக அபிவதந்தி அப்படின்னு. மனிதர்கள் முனிவர்கள் எல்லோரும் இந்த பிரம்மத்தை அக்ஷரம் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு. அதுதான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. 3 உலகங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதே ஸ்ருதேகே சர்வ விசேஷ. அதுக்கு இப்படிப்பட்டதுன்னு இதுதான் அந்த பிரம்மத்தை சொல்லணும் அப்படின்னாக்க இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தை இப்படி இல்லாததுன்னு தான் சொல்லலாமே தவிர இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. சகுணமாக பிரம்மத்தை விளக்கவே முடியாது. அதனாலதான் நிர்குணமாக சொல்லி ஆகணும். நேத்தி நேத்தி இத்தி பிரம்ம அப்படிதான் சொல்லணும். இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பிரம்மம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்க. சர்வ விசேஷண நிவர்த்தகத்வேன அபிவதந்தி. எல்லா விதமான விசேஷணங்களையும் நீக்கிவிட்டு, விசேஷணங்கள்னா அட்ஜெக்டிவ்ஸ், எந்த வித அட்ஜெக்டிவ்ஸும் இல்லாமல் நிர்விசேஷம் பிரம்ம, விசேஷங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அது எப்படி சொல்றது அப்படின்னாக்க அஸ்தூலம் அனணுஹு. இந்த உபனிஷத்து அப்படி சொல்லி கொடுக்கிறது. அது எது பெரியது இல்லையோ, எது சின்னதும் இல்லையோ அதுதான் பிரம்மம். பெரிதாக இருக்கக்கூடியது பிரம்மமான அது இல்லை, சின்னதா இருக்கக்கூடியதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்படி எந்த ஒரு விசேஷணத்தையும் சொல்ல முடியாது. அதனாலதான், ஏன்னா அது கண்ணால பார்க்க முடியாது, காதுனால கேட்க முடியாது. அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நிர்கந்தம் நித்தியம் அகந்தவச்சயத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சப்தத்தினால காதுனால போய் பிடிச்சு விட முடியாது. அது இப்படியான்னு சொல்ல முடியாது. அது சப்தம் இல்லாதது. அஸ்பர்ஷம், எந்த ஒரு புலன்களாலும் அதை பிடித்து விட முடியாது. அநாத்யனந்தம், எப்போதும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இது அஸ்தூலம், ஸ்தூலம் இல்லாதது. அனணுகு ஹ்ரஸ்வம் தீர்க்கம், ஹ்ரஸ்வம் சின்னதாகவும் இல்லாதது பெரியதாகவும் இல்லாதது. அப்படிப்பட்டது அந்த இது. யத்யதயோ வீதராகாஹ விஷந்தி. அப்படிப்பட்ட அந்த அக்ஷரமான ஒரு பிரம்மத்தின் மீது, பிரம்மத்தில் வீதராகாஹ யதயக விஷந்தி. வீதராகம் அப்படின்னா எந்த ஒரு ஆசைகளும் இல்லாத யதயகான யதிகள், முனிவர்கள், யோகிகள் மரண காலத்தில் புருவத்தின் மத்தியிலிருந்து போய் சேருகிறார்கள். விஷந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு.
பிரவிசந்தி சமயக் தர்ஷன பிராப்தௌ சத்யாம் யத் யதயஹ யதனசீலாஹ சந்நியாசினஹ வீதராகாஹ விஷந்தி அப்படின்னு வந்திருக்கு. நல்ல இந்த ஞானமுடையவர்கள் சமயக் தர்ஷன பிராப்தௌ சத்யாம், எப்பொழுது அவர்களுக்கு அந்த ஞானம் தோன்றிவிட்டதோ அப்பொழுது அவர்கள் அந்த யதிகள் யதயஹ அப்படின்னாக்க யதனசீலாக அந்த முயற்சி உடையவர்கள், வீதராகாக யாருக்கு இந்த ராகமும் துவேஷமும் இல்லையோ அவர்கள் அந்த அக்ஷரம் என்ற பிரம்மத்தில் சேருகிறார்கள். அந்த பிரம்மத்தை அடைவதற்காகவே அவர்கள் குருகுலவாசம் முதலிய பிரம்மச்சரியங்களை அடைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு அதுவும் சொல்றது. எதைச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, அந்த அக்ஷரத்தை அனுசரித்து அந்த அக்ஷரத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி மனிதர்கள் பிரம்மச்சரியம் செய்கிறார்கள், அடைகிறார்கள். பிரம்மச்சரியம்னாக்க குரவு சரந்தி அப்படின்னு போட்டிருக்கார் ஆச்சாரியார். குருகுலவாசம் செய்ய வேண்டும், குருவிடம் இருந்து குருவிற்கு பணிவிடை செய்வதற்கு பெயர் பிரம்மச்சரியம்னு பெயரும் போட்டிருக்காருங்க. பிரம்மச்சரியம் குரவு சரந்தி ஆச்சரந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வித்யை இது, பிரம்ம வித்யை. ஆன்லைன்ல கற்றுக்க முடியாது. எச்ச அக்ஷரம் இச்சந்தஹ ஞாத்தும் இதி வாக்கியசேஷஹ தத்தே பதம் சங்கிரகேண பிரவக்ஷே, அப்படிப்பட்ட அந்த அக்ஷரம் சொன்ன பிரம்மத்தை பற்றிய விளக்கத்தை நான் பின்னால் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வக்ஷே அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. சொல்றேன் அப்படின்னு சங்கிரகேண பிரவக்ஷே, அதை ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன். அந்த பிரம்மத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்றேன். பிரம்மத்தை மட்டும் சொல்லல, பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான பாதையையும் சேர்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எந்த பாதை ஒருவனை இறைவனுக்கு அழைத்து செல்லுமோ அதையும் சேர்த்து சொல்லணும். வெறுமனை இதுதான் பிரம்மம்னு சொன்னா புரியாது. வெறுமனை தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா புரியாது. அது எப்படி அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். அவனுக்கு புரிந்த பிறகுதான் அவன் அதில் நிலை பெற்று அதை பயிற்சி செய்வான். பயிற்சி செய்து நிலை பெறுவான். அதுக்காக வழியையும் சொல்லணும். நோக்கத்தை மட்டும் லட்சியத்தை மட்டும் சொன்னா போறாது, வழியையும் சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்க போறார். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் ஓம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். ஓம்காரத்தை பிரம்மமாக சொல்லி, பிரம்மத்திற்கு ஆலம்பனமாக சொல்லி, கட்டோபனிஷத் இதையே சொல்றாரு. பிரம்மமாக ஓம்காரத்தை சொல்லி இதே மந்திரமே இருக்காங்க. எதக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யத்யதியோ வீதராகாக எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவக்ஷேன்னு இங்க சொல்லிட்டார். அங்க பிரவீமி ஓமித்யே தத் அப்படின்னு அங்க முடிப்பார். ஓம்காரத்தை பற்றி சொல்ல போறார். இந்த இடத்துலையும் அடுத்து சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்துல ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன்னு சொல்ல போறார். அப்போ அந்த இடத்துல ஓம்காரத்தையே பிரம்மம்னு சொல்லி நிர்தேசம் பண்ண போறார். அந்த ஓம்காரம்ங்கிறது பிரம்ம மட்டும் இல்லை, பிரம்மத்திற்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி அதை ஆலம்பனமாக சொல்லி அதை மனதிலே வைத்து கொண்டு ஒருவன் எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறார் பின்னாடி. இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.